Hi friends, புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி அவர்களுக்கு ஒரு சோகமான சூழ்நிலை இப்போ நடந்திருக்குங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், புதுச்சேரியில் ஆட்சி கவிழ்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துகிட்டு இருக்கு. எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல அவருக்கு பெரும்பான்மை இல்லை, காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அங்கே ஆட்சி கவிழுது. ஸோ இதில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு முக்கியமான பிரமுகர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தன்னோட பதவியை காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது ராஜினாமா பண்ணிட்டு போய் பாஜக போய் இணைஞ்சாங்க. அதை தொடர்ந்து இப்பதான் ரீசெண்டா அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ராஜினாமா பண்ணாங்க. ஸோ டோட்டலா இப்ப ரீசெண்டாவே ஒரு 4 பேர் முக்கியமான பிரமுகர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து ஆல்ரெடி காங்கிரஸ் கூட்டணியே தன்னோட பணி கரெக்டா செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ அவங்களா பணி நீக்கம் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா மெஜாரிட்டி அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலை இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி இருந்த மாதிரி இப்போ திரும்பவும் 2 பேர் இப்போ பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ரொம்ப பெரும்பான்மை அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சு போச்சு. இதில் ரொம்ப அதிர்ச்சி தர மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாஜகவோட தலைவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்னும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து நிறைய பேர் ராஜினாமா பண்ணுவாங்க, நீங்க வேணா பாருங்க, ஒரு 3 பேராவது இன்னும் ராஜினாமா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரியே நடக்குதே, என்ன இதுக்கு பின்னாடி சில ராஜதந்திரங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஸோ அதை தான் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி அவர்களும் சொல்றாங்க, வேணும்னே பாஜக திட்டம் போட்டு எங்களுக்கு ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் அவங்க எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணி வின் பண்ணும்போது காங்கிரஸ் மட்டும் 15 சீட்ஸ் வின் பண்றாங்க, திமுக 3 சீட்ஸ், அதுக்கப்புறம் சுயேட்சை சேர்ந்தவங்க ஒரு சீட்டு, மொத்தம் 19 சீட்ஸ் வின் பண்றாங்க. ஸோ இதில் மெஜாரிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 சீட்டாவது இருக்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி 4 பேர் வெளியே போயிருந்தாங்க, ராஜினாமா பண்ணியிருந்தாங்க, ஒருத்தர் இவங்களா பணி நீக்கம் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 14 சீட்ஸ், 14 பேர் இருந்தாங்க. ஸோ இதுலையும் 14 பேர் இருந்தாங்க, ஆப்போசிஷன் பார்ட்டிலையும் 14 பேர் இருந்தாங்க. இப்போ அந்த 14 அப்படின்ற நம்பர் சுருங்கி 2 பேர் திரும்ப ராஜினாமா பண்ணனால 12 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதனால பெரும்பான்மை ரொம்ப குறைஞ்சனால ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட பெரும்பான்மை நிரூபிக்கலன்னா உங்களோட ஆட்சி நீங்க தொடர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஆப்போசிஷன் பார்ட்டியும் நீங்க பெரும்பான்மை இல்லாதனால நீங்க ஆட்சி பண்றதுக்கே நீங்க தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு வந்தாங்க. ஸோ இந்த ஒரு அரசியல் நெருக்கடியில கூட காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் புதுச்சேரிக்கு பயணம் போயிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல கூட இப்போ ஆட்சி கவிழ்ற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சபாநாயகரே சொல்லிட்டாங்க, இனிமேல் கட்சி தொடர முடியாது, ஆட்சி தொடர முடியாது, பெரும்பான்மை ரொம்ப இழந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்க நியமன எம்எல்ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் பாஜக சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இருந்தனால தான் அவங்கள்ட்ட நம்ம உரிமையை கொடுத்துருக்க கூடாது, ஓட் பண்றதுக்கான உரிமையை, அவங்க இருந்தனால தான் வேணும்னே எங்களோட ஆட்சி கவிழ்ந்துருச்சு, ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நாங்கள் ஆட்சியில் நிலை நாட்டி இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ எது எப்படியோ புதுச்சேரியில முதல்வர் நாராயணசாமி அவர்களுக்கும் ஆளுநர் கிரண்பேடி அவர்களுக்கும் முன்னாள் ஆளுநர் கிரண்பேடி அவர்களுக்கும் நடந்த ஒரு பிரச்சனைனால எத்தனையோ நிறைய பேர் என்ன குற்றச்சாட்டு, இங்க உள்ள திமுக முதற்கொண்டு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அவங்க சண்டை போட்டுட்டு மட்டும் தான் இருக்காங்க, ஆளுநர் அவர்கள் கூட சண்டை போட்டுட்டு மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா அங்க இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தவர் கூட ஒரு திமுக எம்எல்ஏ தான், திமுக சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தான். ஸோ இப்படிதான் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அரசியல் குழப்பம் அங்க ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிருக்கு. ஸோ இன்னும் அரசியல் இன்னும் எலெக்ஷன் முடியறதுக்குள்ள என்னென்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.